ஒரு இன்ட்ரடக்ஷனை தாரதுக்காக சிஸ்டர் ஜிம்ரா ஃப்ரம் அவ பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனை வயம்பு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர்ஸ் டயட்டிக்ஸில் செஞ்சுட்டு she's a registered dietitian nutritionist working in Royal Hospital. So I hand over the program. Zimrata. Yes, thank you very much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Okay, you can see my slides, right? Yeah, we can. ஓகே, நான் வந்து செய்ய போகிறது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் எங்கள் டிகிரி ப்ரோக்ராம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ஸ்ரீலங்காவில் வயம்பு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து மாக்கந்துர ப்ரெமிசஸில். வயம்பு யூனிவர்சிட்டி வந்து 2 ப்ரெமிசஸ் இருக்குது, குளியாப்பிட்டிய அண்ட் மாக்காந்துரையில் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்ததான ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க சில ப்ரோக்ராம்ஸ். அதுதான் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் இப்போ சப்ரகமுவ ஜெயவர்தனபுரையில் இருக்கிறது எல்லாம் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் செஞ்சதுக்கும் வந்து அதில் ஸ்பெஷலைசேஷனில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு ஃபீல்டுக்கும் நீங்கள் வந்து 3rd இயரில் போக இயலும். இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். 4 இயர்ஸுமே வந்து கம்பல்சரி. இதுக்கு தேவையான ஜெட் ஸ்கோர் வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸும் வந்து ஒரு 0.9 to 1.2 மாதிரி தான் ஜெட் ஸ்கோர் ரிக்குவயர்மெண்ட் வந்து இருந்திருக்குது இதுக்கு. இப்போ நான் A லெவல் செஞ்சது 2014ல். அந்த டைம் 1 to 1.6 மாதிரி இருந்துச்சு. இப்போ டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ரீசன்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ்லேயும் வந்து இப்போ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. நான் எல்லாமே சொல்கிறேன். அடுத்தது வந்து இது 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு இயருக்கு 2 செமஸ்டர்ஸ் படி டோட்டல் 8 செமஸ்டர்ஸ் வந்து இருக்கும் இந்த த்ரூ அவுட் தி ப்ரோக்ராமில். ஃபைனல் இயர் வந்து ரிசர்ச் ஹாஃப் இருக்கும். அடுத்தது இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. என்னது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 4th இயரில் மாதிரி. அடுத்தது இது 4 இயர்ஸும் கம்பல்சரி என்று படியால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம். டைட்டிலே வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மாதிரி தான் வரும். அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து காமனான சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசியாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபுட் சயின்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், குவாலிட்டி அஷூரன்ஸ் மாதிரியான மாடியூல்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இந்த கோர்ஸுக்கு போகிற எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கும். 3rd இயரில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ என்னது செலக்ட் பண்ண வேணும். அதாவது இப்போ எண்ட் ஆஃப் 2nd இயர் 2nd செமஸ்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ஃபுட் சயின்ஸ் இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் தான் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது. இப்போ 3rd இயர் 4th இயர் ஃபுல்லாகவே வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும். இப்போ அதில் வந்து உங்களுக்கு 3rd இயரில் வந்து இப்போ என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் மாடியூல்ஸ் வந்து இப்போ டயட் அண்ட் டிசீஸ், மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி, நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன், ஃபங்க்ஷனல் ஃபுட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் போன்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுட் கெமிஸ்ட்ரி, அடுத்த சென்சரி எவல்யூவேஷன், ஃபுட் என்ஜினியரிங், ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது ஃபுட் பேக்கேஜிங் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது 4th இயரில் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து என்னது ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும். அதுக்கு உங்களுக்கு டைட்டிலும் தருவாங்க. அடுத்தது சூப்பர்வைசர் ஒரு ஆளும் வந்து இப்போ லெக்சரர்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர்வைசராக போடுவாங்க. அடுத்தது அதுக்கு எண்ட் ஆஃப் த செமஸ்டர் வந்து ஒரு தீசிஸும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். பிறகு இப்போ 2nd ஹாஃப் வந்து அதில் இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலைசேஷன் இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் மாதிரி இப்போ எலிஃபண்ட் ஹவுஸோ, மெக்ஸிஸ் மாதிரி, கீல்ஸ் மாதிரி, அடுத்தது ஃபொன்டெரா மாதிரியான கம்பெனிஸில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் 3rd இயரில்
அதோட இன்டர்ன்ஷிப் வந்து அதுலேயும் வந்து 2 டிவிஷன் இருக்குது. இப்போ இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங் அண்டும் போடுவாங்க. அடுத்தது டயட்டடிக் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். இப்போ டயட்டடிக் இன்டர்ன்ஷிப் வந்து நார்மலா இப்போ எங்களோட யுனிவர்சிட்டி சிஸ்டம் படி இன்டர்ன்ஷிப் போறது வந்து 2½ மந்த்ஸ் தான் வரும். ஒரு 10 வீக்ஸ் மாதிரி தான் வரும். ஆனா டயட்டடிக் இன்டர்ன்ஷிப் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட கேட்பாங்க. நீங்க 1 இயர் வந்து டயட்டடிக் இன்டர்ன்ஷிப் வந்து கன்டினியூஸா செய்ய வேணும். அப்படி ஓகேன்னு சொல்றவங்க, இப்ப அந்த பாத்வே வந்து ப்ரிஃபர் பண்றவங்கள மட்டும் தான் வந்து டயட்டடிக் இன்டர்ன்ஷிப்புக்கு எடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லன்னு சொன்னா இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங் வந்து போக இயலும். இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங் வந்து இப்ப என்ஜிஓஸ் மாதிரி, அடுத்தது இப்ப வெயிட் ரிடக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ற இல்ல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். இப்ப விஎல்சிசி மாதிரி, அடுத்தது சில ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ்ல நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அனலைஸ் பண்ற அந்த செக்ஷன் மாதிரி அதுலயும் வந்து இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங் போடுவாங்க. இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங்ல நீங்க இன்டர்ன்ஷிப் செய்றேன்னு சொன்னா. இப்ப டயட்டடிக் இன்டர்ன்ஷிப் செய்றீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் தான். எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான். அதுலயும் வந்து இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது இப்ப நீங்க ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ங்கிற டிகிரி புரோகிராம செஞ்சால் வந்து, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க இயலும். ஒன்று வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டா எடுக்க இயலும். அடுத்தது டயட்டீஷியனா எடுக்க இயலும். இப்ப நீங்க இந்த 4 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணா எல்லாருக்குமே எடுக்க இயலும் நியூட்ரிஷனிஸ்ட்ங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா இப்ப நீங்க டயட்டீஷியன்ங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேணும்னு சொன்னா, டயட்டடிக் இன்டர்ன்ஷிப் 1 இயர் செய்ய வேணும். இப்ப அந்த உங்களோட டிகிரி புரோகிராமோட சேர்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2½ மந்த்ஸ் யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து இன்னும் ஒரு 10 மந்த்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து செய்ய வேணும். ஸோ டயட்டீஷியன் ஆக வேணும்னு யாரும் நினைச்சீங்கன்னு சொன்னா, உங்களோட பாத்வே வந்து 4 இயர்ஸ் டிகிரி புரோகிராம் பிளஸ் இன்னொரு 10 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பா இருக்கும். டயட்டீஷியன் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடைக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிற இடங்கள். அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னு சொன்னா, ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியனா ஒர்க் பண்றேன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல, அத பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் டயட்டடிக் வந்து ஃபீல்ட் ஸ்ரீலங்காவுல வந்து கொஞ்சம் என்னது நல்லாவே எஸ்டாப்ளிஷ்ட் இல்ல. அத எக்ஸ்பிளைன் பண்றேன் லாஸ்ட்ல. அடுத்தது வந்து இப்ப நியூட்ரிஷன் அட்வைசர், நியூட்ரிஷன் பிளானர் மாதிரி வந்து போக இயலும். இது வந்து இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் 3rd இயர்ல செலக்ட் பண்ணவங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க. அடுத்தது அகாடமிக் சைட்ல போக இயலும். அது இப்ப 2 டிபார்ட்மெண்ட் போறவங்களும் அகாடமிக் சைட்ல போக இயலும். டெமோவா போக இயலும். அடுத்தது ரிசர்ச் அசிஸ்டன்ட்டா போக இயலும். அடுத்தது மத்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ வச்சு வந்து பிறகு இப்ப புரொபேஷனரி லெக்சரர் மாதிரி போஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து இருக்கிற டைம் அப்ளை பண்ணி நீங்க அதுக்கும் போக இயலும். அடுத்தது இப்ப குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது கெமிக்கல் அனலிஸ்ட், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் மேனேஜர் அது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இருக்குது. அது வந்து இப்ப கூடுதலா இப்ப எஃப்எஸ்டி எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு போற வந்து சான்சஸ் கூட இருக்குது. உங்களுக்கு டயட்டீஷியன் ஃபீல்ட பத்தி சொல்ல வேணுமெண்டா, இப்ப இதுல இருக்கிறவங்களும் சில வேளை யோசிக்க இயலும். இப்ப டயட்டீஷியன்னு சொன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ற மாதிரி, இப்ப நெறைய பேருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல மேபி இப்ப மெடிசின் மிஸ் ஆனவங்கள இருக்கட்டும், அப்படி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணணும்னா நெறைய விருப்பத்தோட இருப்பாங்க. பட் இந்த ஃபீல்ட பொறுத்தவரையில இன்னும் வந்து கவர்ன்மெண்ட் காடர்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு. இப்ப கவர்மெண்ட்ல வொர்க் பண்ணணும்னு சொல்றது வந்து அப்படி ஒன்றும் இல்ல இந்த ஃபீல்ட்ல. மீன்ஸ் நான் ஆல்ரெடி காடர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அதுக்கு எக்ஸாமினேஷனும் கால் பண்ணி, அது இப்ப நெறைய ரீசனால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆ அதுக்கு வந்து இப்ப இன்னொரு ரீசன் வந்து சொல்லேலும் இப்ப என்னது டாக்டர்ஸ் வந்து இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி செய்றாங்க கிளினிக்கல் நியூட்ரிஷன்ல. ஸோ அவங்க வந்து மெடிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அதாவது கன்சல்டன்ட்டா வாராங்க. இப்ப வந்து அவங்களோட ப்ரோகிராமும் வந்து கன்டினியூஸா போயிட்டே இருக்குது. அப்ப அவங்களுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கன்சல்டன்ட் நியூட்ரிஷனிஸ்ட்ங்கிற ஒரு போஸ்ட் வந்து குடுக்காங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. இப்ப டயட்டடிக்ஸ் இந்த ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் செஞ்சு டயட்டீஷியன் ஆனவங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட்ல வந்து வேக்கன்சிஸ் இல்ல. அந்த காடர்ஸ் வந்து இதுவரைக்கும் இல்ல. இனியும் வாரத்துக்கு சான்ஸ் இல்ல. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி. அப்ப இதுக்கு வந்து இருக்கிறது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப எங்களுக்கு தெரியும் கலம்புல, இப்ப கேண்டி, கோல் மாதிரியான இடங்கள்ல இருப்பீங்கன்னு சொன்னா, இப்ப நான் நினைக்கிறேன் இதுல வந்து இருக்கிற நெறைய பேர் வந்து கலம்பு பேஸ்டுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க, இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறவங்க, இந்த டிகிரி புரோகிராம் செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணணும்னு சொல்லி நினைச்சா, அது வந்து
சம்டைம்ஸ் உங்களுக்கு நடக்காம போக இயலும். ஏன்னு சொன்னா பிரைவேட்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ இந்த என்னது எங்களுக்கு எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இப்ப எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதால நாங்க எங்களோட ஓன் பிரைவேட் பிராக்டிஸ் வந்து செய்ய இயலும். இப்ப நாங்க ஒரு நல்ல என்னது எஸ்டாப்ளிஷ் பண்ணிலும் மார்க்கெட்டிங் சைடு இருக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் எடுத்து கொள்ள இயலும்ன்னு சொன்னா, நீங்க உங்களோட ஓன் பிபிலே வந்து டெவலப் ஆகி போக இயலும். அப்படி இல்லன்னு சொன்னா, ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி செய்ய இயலும். அடுத்தது வந்து இப்ப கொழம்பு மாதிரி இடங்கள் இல்லாட்டி சில என்னது இப்ப அந்த ரிக்வயர்மென்ட் இருக்கிற இடங்கள்ன்னு சொன்னா, ஹோம் விசிட் மாதிரியும் உங்களுக்கு செய்ய இயலும். இப்ப அந்த சைட்ல வந்து டெவலப் பண்ணிட்டு போக இயலும். உங்களுக்கு என்னது ஹாஸ்பிட்டல் வேக்கன்ஸீஸ் இல்லாதது பிரச்சனை இல்லன்னு சொன்னா. இல்லாட்டி இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் வொர்க் பண்ணணும்னு சொன்னா, நீங்க டயட்டீஷியன் அந்த ஃபீல்ட சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆ அதே மாதிரி இப்ப அப்ராடுக்கு போனீங்கன்னு சொன்னா, இப்ப அங்கேயும் வந்து இப்ப என்னது டயட்டீஷியன் ஜாப் வந்து இங்க ஸ்ரீலங்காய விட அங்க செக்யூர்ட் கூட, செக்யூரிட்டி கூட, ஜாப் செக்யூரிட்டி. ஆனாலும் நீங்க அவங்களோட என்னது இப்ப எக்ஸாம்ஸ் சிட் பண்ணிட்டு, அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனையும் எடுத்துட்டு தான் அங்க வொர்க் பண்ண இயலும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அடுத்தது மிடில் ஈஸ்ட்டா இருக்கட்டும், எங்கன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட்ல கேட்பாங்க, எங்களோட லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு சொல்லி. அது இருக்குன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு, எக்ஸாம் பாஸ் பண்ணி, அங்க வந்து வொர்க் பண்ணவும் இயலும். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸ்ல பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ். பட் சேலரீஸ் பொறுத்தவரையில ஸ்டார்ட்டிங் சேலரீஸ் வந்து டயட்டீஷியன் பொறுத்தவரையில ஒரு அரவுண்ட் 50 லெஸ் மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து. அதுக்கு பிறகு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு பிறகு, அடுத்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட, அடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க எதுவும் போஸ்ட் கிராஜுவேட் செஞ்சீங்கன்னு சொன்னா, அதோட வந்து கூடிட்டு போகும். அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சேலரீஸ் வந்து இந்த வித்தியாசமா இருக்கும். ஏன்னு சொன்னா, இப்ப சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல 3 டயட்டீஷியன்ஸ் இருப்பாங்க. சிலதுல 4 பேர் இருப்பாங்க. சிலதுல 7, 8 பேர் மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களோட வொர்க் லோட பொறுத்து வந்து உங்களோட ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து வித்தியாசமாகும். இப்ப டயட்டீஷியன் ஜாப்ப விட்டுட்டு இப்ப நான் சொன்ன மத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. ஸோ இப்ப நியூட்ரிஷன் அட்வைசர் மாதிரி எல்லாம் போனீங்கன்னு சொன்னா, இப்ப சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னது நெஸ்லே மாதிரி, கெல்பே மாதிரி, அடுத்து அஸ்ட்ரன் அப்படியான இப்ப கம்பெனிஸ்ல நியூட்ரிஷன் அட்வைசர் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்து வொர்க் பண்ணியலும். அவங்களுக்கெல்லாம் இப்ப சேலரிஸ் நல்லம் இன் த சென்ஸ் என்னது இப்ப ஸ்டார்ட்டிங் ஒரு 60, 70 மாதிரி போகும். சிலவங்களுக்கு வெஹிக்கிள் அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படியெல்லாம் குடுப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த என்னது ப்ரோக்ராம்லயும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட ரிக்வயர்மெண்ட்டையும் பொறுத்து, இப்போ உங்களோட கோல் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட கோலை யோசிச்சுட்டு, அடுத்தது இதோட ப்ரோஸ், கான்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு நல்ல டிசிஷன் எடுங்க. சரி, தேங்க் யூ வெரி மச். எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எதுவும் கேள்வியிலிருந்து அன்மியூட் பண்ணி பேசலாம், இல்லாட்டி சாட் பாக்ஸ்லயும் அனுப்பலாம். ஸோ கொஷின்ஸ் இல்லைன்னு